அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆனந்த். எனக்கு தற்போது 30 வயது ஆகிறது. என்னுடைய அத்தை பொண்ணுதான் ரம்யா. அவளுக்கும் 30 வயது தான் ஆகிறது. கல்யாணமாகி 7 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. புருஷன் டிரைவராக இருக்கான். ரம்யா மேல எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை, லவ் இருந்துச்சு. அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசுதான். அவ எனக்கு நிறைய உதவிகளையும் செய்வா. அவளை நினைச்சு நான் பல நாட்கள் தூங்காமலும் இருந்திருக்கேன். அவ நமக்கு தான் பொண்டாட்டியா வருவா, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல அவங்க குடும்பம் திடீர்னு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. அவளும் ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ கல்யாணம் பண்ண செய்தியை கேட்டு உடனே நான் பதறி போயிட்டேன். நைட்டு எனக்கு தூக்கமே வரல. எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி அவளோட தினமும் சந்தோஷமாக இருக்கலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஆசையோ வீணா போச்சு. அதன் பிறகு நானும் கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பெற்றிருந்தாலும் அவ மேல எனக்கு ஏற்பட்ட முதல் உணர்வும் லவ் எல்லாமே என்ன அவளை அடிக்கடி நினைக்க வச்சு கனவுல தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி எல்லாம் பல முறை எனக்கு கனவும் வந்திருக்கு. அவளை வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறை மட்டுமே பார்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் அவ கொஞ்சம் குண்டாய்கிட்டே இருந்தா. இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு நாள் உறவுக்கார பெண்ணுடைய திருமண விழாவிற்கு நான் போயிருந்தேன். அங்க அவளும் வந்திருந்தா. மஞ்சள் கலர் டாப்பும் வெள்ளை நிற லெகின்ஸும் போட்டிருந்தா. அவ போட்டிருந்த இந்த இறுக்கமான ஆடை அவளை இன்னும் ரொம்ப கவர்ச்சியா காட்டுச்சு. அவளை எப்படியாவது ஒரு முறையாவது அனுபவிக்கணும்னு எனக்கு தோணவும் ஆரம்பிச்சது. கல்யாண பொருட்களை வாங்கிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்தேன். அப்ப இரவு ஒரு 11 மணி ஆச்சு. இடி மின்னல் வர சோனு நல்ல மழை. நானும் நனைஞ்சுக்கிட்டேன். என்னோட தலையை துவட்ட துண்டு கேட்க நான் ஒரு ரூமுக்குள்ள போனேன். உள்ள அவ மட்டுமே முன்னாடி திரும்பி நின்று போன் பேசிக்கிட்டு இருந்தா. நான் அவகிட்ட போய் துண்டு கேட்க உடனே அவ திரும்பி என் முகத்தை பார்ப்பதுக்குள்ள ஒரு பெரிய இடி மின்னல் சத்தம் வந்து கரண்டும் கட்டானது. இடி சத்தத்துல பயந்து போனவ என்ன இறுக்கமாக கட்டுப்பிடித்து கொள்ள நானும் எதுவும் சொல்லாம அவளுக்கு ஈடு கொடுத்து அவளை இறுக்கமாக கட்டுப்பிடிச்சு அவளுக்கு நான் முத்தமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முத்தம் கொடுத்து கொண்டே என் கைகளால அவளுடைய உடல் முழுவதும் வருடினேன். அவளுக்கும் ஆசை தூண்டிவிட்டது. அதனால அவளும் எனக்கு முத்தங்களை கொடுக்க ஆரம்பித்தா. இப்படி மாறி மாறும் இருவரும் முத்தங்களை கொடுத்து கொண்டு இருந்தோம். கிடைத்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்போ திடீர்னு பார்த்து கரண்ட் வந்து வெளிச்சம் தெரிய கண்களை நான் முதலில் திறக்க அவள் என்னை பார்த்து சட்டென விலகி நீ எப்படி இங்க வந்த என்று கேட்டாள். சாரி நான் பிரபுன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டேன் சாரி என்று சொன்னாள். நீ கட்டி பிடிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் நானும் இப்படி பண்ணிட்டேன்னு நானும் சொன்னேன். சரி விடு, யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் உனக்கு முத்தம் கொடுத்தத என்று சொன்னாள். நானும் சரி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீனும் யாருக்கிட்டையும் சொல்லாத என்று சொன்னேன். துணியை கொடு ரம்யா, தலை முழுக்க ஈரமாயிருக்கு என்று நான் கேட்டேன். இந்தா பிடி, கிளம்பு, பிரபு வந்துட போறாரு என்று சொன்னாள். நான் உடனே ரம்யாவோட உதட்டிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வர உன்னோட உதட்டுல லைட்டா ரத்தம் இருக்குடி, துடைச்சுக்கோ என்று சொன்னேன். ரொம்ப கடிச்சிட்டம் போல என்று நானும் சொன்னேன். அவளும் சிரித்து கொண்டே உன்னோட உதட்டிலும் என்னோட லிப்ஸ்டிக் சாயம் ஒட்டி இருக்குடா, அச்சச்சோ என் பொண்டாட்டி பார்த்தா நான் அவ்வளவுதான் என்று நான் சொன்னேன். அந்த பயம் இருக்கிறவன் ஏண்டா அடுத்த பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்கற என்று நினைத்துள்ளாள். நானும் சரி விடுடி, நான் இந்த நிமிடம் மறந்து விடுவேன், நீயும் மறந்துடு என்று நானும் கிளம்புறேன் என்று சொன்னாள். இப்படியே ஒரு வாரம் கழிச்சது. திடீரென ஒரு நாள் ரம்யா எனக்கு போன் செய்து பேசினாள். என்னை பார்க்கணும், அருகில் உள்ள பார்க்குக்கு வருமாறும் சொன்னாள். நானும் கிளம்பி போனேன். அங்கே எனக்கு முன்னாடியே அங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாள். என்னடி பார்க்கணும்னு சொன்ன, என்னாச்சு என்று கேட்டேன். டேய், ஒரு வாரமா எனக்கு தூக்கமே இல்லடா, எனக்கு ஒரு மாதிரியா ஃபீலா இருக்கு என்று சொன்னாள். என்னாச்சு உனக்கு என்று நான் கேட்டேன். எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற, அன்னைக்கு ஏண்டா அப்படி செஞ்ச என்று கேட்டாள். சாரிடி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் கொஞ்சம் ஓவர் மூடுல அப்படி செஞ்சுட்டேன் என்று சொன்னேன். டேய் உண்மைய சொல்லு, நானும் நினைச்சுதான் என்ன நீ ஹக் பண்ணியா, எனக்கு நீ முத்தம் கொடுத்தியா என்று கேட்டாள். நான் உடனே கோவப்படாத, எனக்கு முன்னவே தெரியும் நீதானு, நீ என்ன ஹக் பண்ண உடனே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எனக்கு ரொம்ப நாளாவே உன் மேல ஒரு ஆசை இருந்துச்சு, அந்த வாய்ப்பை நான் விடவும் மிஸ் பண்ணல, அதான் நீ என்ன ஹக் பண்ணதுமே அதை நான் பயன்படுத்திக்கிட்டு உனக்கு நான் முத்தத்தை கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு என்று சொன்னேன். அட பாவி, தெரிஞ்சேதான் நீ இப்படி செஞ்சியா, என் மேலதான் தப்பு, நான் ஹக் பண்ணியிருக்க கூடாது,
என் மேல ரொம்ப நாள் உனக்கு ஆசை இருக்கு போல என்று கேட்டார். நானும் எனக்கு உன் கூட ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கு. என்னோட ஆசைய உன்கிட்ட சொல்ல இப்ப 15 வருஷம் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னேன். அதான் நீ கட்டிப்பிடிச்ச உடனே நானும் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்று நான் சொன்னேன். சரிடா, எனக்கும் ஒன்னு தோணுது, உன்கிட்ட சொல்லவா என்று கேட்டார். நானும் சொல்லுடி என்று சொன்னேன். நாம 2 பேரும் ஒரு வாரம் டூர் போலாமா? எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. ஒரு வாரமா எனக்கு தூக்கமே வரல, உன் நினைப்பாவே இருக்கு என்று சொன்னாள். நானும் சரிடி போலாம், எப்போ பிளான் போட்டு இருக்க என்று கேட்டேன். அவளோ, என் புருஷன் இப்போ மும்பை போயிருக்காரு, வர எப்படியும் ஒரு 20 நாளாவது ஆகும், இப்பவே கிளம்பலாமா, வாடா என்று கேட்டார். நானும் கிடைத்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது, அவளே நம்மளை தேடி வந்திருக்கா, அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது 15 வருஷம் ஏக்கம், அவளே வடைய வரும்போது எப்படி நான் விடுவேன்? நானும் உடனே சரி, நான் என் வீட்டில் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கு இப்போ ஃபோன் போட்டு, கம்பெனியில் ஒரு முக்கியமான விஷயமா என்னை வெளியூருக்கு அனுப்புறாங்க, எப்படியும் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் என்று நான் என் மனைவியிடம் பொய் சொல்லிவிட்டு உடனடியாக அவளுடன் கிளம்பி சென்றேன். 2 பேருமே தனியாக வால்பாறை சென்றோம். அங்கே எனது நண்பனின் வீடு உள்ளது. கீழ் வீட்டை வாடகைக்கு கொடுத்து மேல் வீட்டை அவன் தங்கி இருக்கின்றான். அங்கே ஒரு வாரம் தங்கவும் நாங்கள் முடிவு செய்தோம். அவன் எப்போதெல்லாம் வால்பாறைக்கு செல்கிறானோ அப்போதெல்லாம் என் நண்பன் அந்த வீட்டில்தான் தங்குவான். இப்போது அந்த வீடு காலியாக இருப்பதால் நாங்கள் அதனை பயன்படுத்திக் கொண்டோம். நாங்கள் செல்லும் போதே இரவாகிவிட்டது. அதனால் அன்று இரவு என் நண்பனின் வீட்டில் விடிய விடிய நானும் அவளும் பலமுறை உல்லாசமாக இருந்தோம். விடிந்ததும் வால்பாறையை சுற்றி வரலாம் என நாங்கள் வெளியே சென்று விட்டோம். அதன் பிறகு நானும் அவளும் பல இடங்களுக்கு ஒன்றாக சுற்றி வந்தோம். நிறைய போட்டோக்களையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டோம். அதன் பிறகு இரவானதும் மீண்டும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் சந்தோஷமாக இருந்தோம். மறுநாள் விடிந்ததுமே ஹோட்டலுக்கு சென்று நல்ல உணவு சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு ஊர் சுற்றினோம். இரவு மீண்டும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் வந்த முதல் நாள் நாங்கள் பலமுறை உல்லாசமாக இருந்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் வெளியே சுற்றிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வருவதால் எங்களுடைய உடல் சோர்வாகிவிட்டது. அதனால் அவளோ, இனி நாம் வெளியே சுற்ற வேண்டாம், நாம் ஒரு வாரம் உன்னுடன் சந்தோஷமாக இருக்கத்தான் வந்தேன், வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தால் உடம்பெல்லாம் டயர்டாகி விடுகிறது, அதனால் நாம் எங்கும் செல்ல வேண்டாம், இங்கே மீதி இருக்கக்கூடிய நாட்களை தங்கிவிட்டு சந்தோஷத்தை அனுபவித்து விட்டு நாம் ஊருக்கு செல்லலாம் என்றும் சொன்னாள். நானும் சரி என எங்கும் செல்லாமல் அடுத்த 4 நாட்கள் நாங்கள் வால்பாறையை சுற்றி பார்க்காமல் வீட்டிலேயே தங்கியிருந்தோம். உணவை கூட ஆர்டர் செய்துதான் வீட்டுக்கு வர வைத்து சாப்பிட்டோம். 4 நாட்கள் நாங்கள் வீட்டிலேயே பலமுறை மாறி மாறி உல்லாசம் அனுபவித்து வந்தோம். அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு பின் நாங்கள் இருவரும் ஊர் திரும்பினோம். அந்த ஒரு வார வால்பாறை ட்ரிப்பானது எங்களுக்குள் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அவருடைய கணவன் எப்போதெல்லாம் ரம்யாவுடைய கணவன் வெளியூருக்கு செல்கிறானோ அப்போதெல்லாம் நான் அவருடைய வீட்டுக்கு சென்று அவளுடன் தனிமையில் உல்லாசமாக இருப்பதை வாடிக்கையாக்கி கொண்டேன். அவன் கணவன் அடிக்கடி வெளியூருக்கு செல்வது வழக்கம். அப்படி சென்றால் திரும்பி வர 1 அல்லது 2 நாட்கள் ஆகும். அதனால் நான் அவருடைய வீட்டுக்கு சென்று இரவு முழுவதும் தங்கி அவளுடன் தனிமையில் இருப்பதை வழக்கமாக்கி கொண்டேன். இப்படி நான் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு சென்று வருவதும் அவள் அடிக்கடி எனக்கு போன் செய்வதும் அவருடைய நடத்தையில் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டது. இது ரம்யாவுடைய கணவனுக்கு அவள் மீது சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் அவருடைய கணவன் ரம்யாவை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு நாள் ரம்யா பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ரம்யாவின் கணவன் அவளுடைய செல்போனை எடுத்து கேலரியில் ஏதாவது போட்டோ இருக்கிறதா என நோண்டி பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் எந்த விதமான போட்டோவும் வீடியோவும் அதில் கிடைக்கவில்லை. காரணம், ரம்யா முன்னெச்சரிக்கையாக நாங்கள் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் லாக் செய்து வைத்திருந்தாள். அதனால் அவருடைய கணவனால் அதை பார்க்கவும் முடியவில்லை. அது மட்டுமல்ல, ரம்யா யாருக்கெல்லாம் போன் செய்திருக்கிறார் என அவர் கால் ஹிஸ்டரியையும் செக் பண்ணியிருக்கிறார். ஆனால் ரம்யாவோ என்னுடைய நம்பரை சேவ் பண்ணவே இல்லை. அவளுடைய மனசில் அது மனப்பாடமாக இருக்கிறது. அதனால் அவர் என்னுடைய நம்பரை சேவ் பண்ணவும் இல்லை. அதனால் அவருக்கு என்னை பற்றிய எந்த ஒரு தகவலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதன் பிறகு நாம் தான் தப்பா நினைத்து விட்டோமோ, நம் மனைவி தப்பானவள் இல்லை என்று அவள் நினைத்துக் கொண்டு அதன் பிறகு அவர் அன்றாட வேலைகளையும் செய்து வந்தார். ஆனால் ரம்யாவோ தன்னுடைய கணவனுக்கு தன் மீது சந்தேகம் வந்துவிட்டது. தன்னுடைய செல்போனை எடுத்து பார்த்திருக்கிறார் என அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டாள். அவர் என்னிடம் இதை பற்றியும் கூறினாள். என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது. அவர் என்னை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய ரகசியங்கள், நம்முடைய தகாத உறவு அவருக்கு தெரிந்துவிட்டால் கண்டிப்பாக அவர் பிரச்சனையை செய்வார்.
அது மட்டுமல்ல, என்னுடைய தகாத உறவு குறித்து கண்டிப்பாக யாரிடமாவது கூறி விடுவார். அதனால் அது நமக்கு பெரிய பிரச்சனையை வரும். நம்முடைய தகாத உறவுக்கும் அது இடையூறாக இருக்கும். என் கணவனும் அவருக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறார். சுமார் 1 கோடி வரை அவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறார். நம்முடைய தகாத உறவு என் கணவனுக்கு தெரிவதற்கு முன்பே அவரை நாம் கொலை செய்து விட்டால் என் மீது யாருக்கும் சந்தேகமும் வராது. நானும் ஒருவேளை என்னுடைய தகாத உறவு என் கணவனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் தினமும் சண்டை நடக்கும், தகராறு ஏற்படும். இது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும். அதன் பிறகு என் கணவனை கொன்றால் என் மீதுதான் எல்லோருக்கும் சந்தேகம் வரும். அதனால் என்னுடைய தகாத உறவு என் கணவனுக்கு தெரிவதற்கு முன்பே அவருடைய கதையை முடிப்பது நல்லது. எனக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைத்துவிடும். அதை நான் பிக்சட் டெபாசிட்டாக பேங்கில் போட்டு விடுவேன். எனக்கும் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். அதை வைத்தே நான் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவேன். எனக்கும் குழந்தைகள் இல்லை. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த பணம் எனக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் என்னுடைய கணவனை நம்முடைய தகாத உறவு தெரிவதற்கு முன்பே தீர்த்து கட்டுவது ரொம்ப நல்லது என்று என்னிடம் கூறினாள். எனக்கும் அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாகும். அவளுடைய கணவன் உயிரோடு இல்லை என்றால் எங்களுடைய தகாத உறவுக்கு யாரும் இடையூறாக இருக்க மாட்டார்கள். நானும் எப்போ வேண்டுமானாலும் அவளுடைய வீட்டிற்கு செல்லலாம். இரவுதான் செல்ல வேண்டும் என அவசியமும் இல்லை. அவளுடைய கணவன் வெளியூருக்கு செல்ல வேண்டும் என நான் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் நினைத்த போதெல்லாம் அவளுடன் சந்தோஷமா இருக்கலாம் என்ற ஆசையில் அவளுடைய கணவனை கொலை செய்ய நானும் சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு எப்படி என்னுடைய கணவனை கொலை செய்யலாம் என, ரம்யாவின் கணவனை கொலை செய்யலாம் என நாங்கள் இருவரும் தேர்ந்து திட்டமிட்டோம். அதாவது ரம்யா அவருடைய கணவனுக்கு தூக்க மாத்திரைகள் கொடுத்து தூங்க வைத்து விடுவாள். நான் அவளுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய கணவனின் கழுத்தை அறுத்து அவரை கொலை செய்வேன். அதன் பிறகு நானும் என் நண்பனும் சேர்ந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று வெளி மாநிலத்திற்கு சென்று எங்காவது ஒரு காட்டு பகுதியில் கொண்டு போய் அதை வீசிவிட்டு வருவோம். மறுநாள் ரம்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று வெளியூர் சென்ற என் கணவன் 2-3 நாட்களாகியும் எந்த விதமான தகவலும் இல்லை. அவர் எனக்கு போனும் செய்யவில்லை. அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என வருகிறது என தன் கணவனை காணவில்லை என அவள் புகார் கொடுப்பாள். அதன் பிறகு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ரம்யாவின் கணவனை தேட ஆரம்பிப்பார்கள். 2 நாட்களுக்கு அப்புறமாக ரம்யாவின் கணவன் வெளி மாநிலத்தில் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வரும். அதன் பிறகு போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்தோ அல்லது இந்த வழக்கை எப்படியாவது முடித்தும் விடுவார்கள். ரம்யா மீது எந்த விதமான சந்தேகமும் வராது. அதன் பிறகு தன்னுடைய கணவன் இறந்து விட்டார் என சொல்லி இன்சூரன்ஸ் பணத்தை பெற்றுக்கொண்டு ரம்யாவும் நானும் சந்தோஷமாக வாழலாம் என முடிவு செய்தோம். அதற்காக நாங்கள் திட்டமிட்டோம். எங்களின் திட்டத்தின்படியே நான் ரம்யாவுக்கு தூக்க மாத்திரைகளையும் வாங்கி கொடுத்தேன். அதே போல எங்கள் திட்டத்தின்படியே ரம்யாவும் அவருடைய கணவனுக்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து அவரை தூங்க வைத்து விட்டாள். அதன் பிறகு எனக்கு போன் செய்து என்னுடைய கணவன் தூங்கிவிட்டார், இப்போது வீட்டுக்கு வந்தால் நம்முடைய திட்டத்தை அரங்கேற்றலாம் எனவும் கூறினார். நானும் சரி என சொல்லிவிட்டு ரம்யாவின் வீட்டுக்கு நானும் என் நண்பனும் சென்றோம். நாங்கள் திட்டமிட்டது போலவே தூங்கிக் கொண்டிருந்த ரம்யாவின் கணவனை கழுத்தை அறுத்து அவரை நாங்கள் கொலை செய்தோம். அதன் பிறகு யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக ஒரு போர்வையில் ரம்யாவின் கணவனை சுற்றி நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே தூக்கி கொண்டு வந்தோம். அந்த சமயம் பார்த்து திடீரென அந்த ஏரியாவில் இருந்த அனைத்து நாய்களுமே எங்களுடைய வண்டியை சுற்றி குறைக்க ஆரம்பித்து விட்டது. நாய்கள் தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருந்ததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாம் முழித்து விடுவார்களோ என எங்களுக்கு பயமும் வந்தது. நாங்கள் எவ்வளவோ முயன்று நாய்களை விரட்ட பார்த்தோம். ஆனால் நாய்கள் அங்கிருந்து செல்வதாக இல்லை. முன்பை விட இப்போது அதிகமாக குறைக்க ஆரம்பித்தது. இதனால் பயந்து போன நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு புரியவில்லை. அப்போதுதான் ரம்யாவின் வீட்டு பக்கத்திலேயே ஒரு கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு வீடு பாதி கட்டப்பட்டு இருந்தது. நாங்கள் பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நானும் என் நண்பனும் ரம்யாவின் கணவனை தூக்கி கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டுவிட்டோம். எங்கள் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அந்த போர்வையை எடுத்து வந்து விட்டோம். ஒருவேளை போலீசார் இந்த டெட் பாடியை பார்க்கும்போது யாரோ ஒருவர் ரம்யாவின் கணவனை இங்கு அழைத்து வந்து மர்மமான முறையில் கொலை செய்தார்கள் என நம்பட்டும் என நாங்கள் போர்வையை எடுத்து வந்து ரம்யாவின் கையில் கொடுத்துவிட்டு நாங்கள் உடனடியாக அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டோம். ஆனால் அப்போதும் கூட நாய்கள் குறைப்பதை நிறுத்தவில்லை. நாய்கள் இப்போது அந்த வீட்டு வாசலை பார்த்து குறைத்துக் கொண்டே இருந்தது. சில நாய்கள் வீட்டுக்குள் சென்றும் குறைத்துக் கொண்டே இருந்தது. இப்படி நாய்கள் தொடர்ச்சியாக குறைத்துக் கொண்டே இருந்ததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அது பெரிய இம்சையாக ஏற்பட்டு அவர்கள் என்ன நாய்கள் இப்படி தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருக்கிறது என விழித்துக் கொண்டு வெளியே வந்தார்கள். அப்போது அந்த குறிப்பிட்ட வீட்டையே சுற்றி சுற்றி நாய்கள் குலைத்ததால் ஏன் இப்படி நாய்கள் குலைக்கிறது என அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள் சென்று பார்க்க அங்கு ரம்யாவின் கணவன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு உடனடியாக வீட்டுக்கு வந்து ரம்யாவின் வீட்டு கதவை தட்டி ரம்யாவிடம் இந்த தகவலை சொல்ல ரம்யாவும் தனக்கு எதுவுமே தெரியாதது போல தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றினாள்.
நெஞ்சில் அடித்துக்கொண்டு தன்னுடைய கணவனை யாரோ இங்கு அழைத்து வந்து மர்மமான முறையில் சாகடித்து விட்டு சென்று விட்டார்களே, எந்த படுபாவி இப்படி செஞ்சான் என்று தெரியவில்லையே என தன் கணவனின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுது நாடகமாடினாள். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் இந்த விஷயத்தை போலீசாருக்கும் தெரியப்படுத்தினர். அவர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ரம்யாவின் கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரம்யாவிடமும் போலீசார் விசாரணை செய்ய தனக்கு எதுவும் தெரியாது, தான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன், எப்படி என் கணவன் இங்கு வந்தார் என்று கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நாடகமாடினாள். அதன் பிறகு போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றினர். மேலும் சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் இங்கு ஆக்டிவாக இருந்த செல்போன் நம்பர்கள் என்னென்ன, இப்போது இந்த ஏரியாவில் இல்லாத செல்போன் நம்பர்கள் என்னென்ன என்பது குறித்து போலீசார் அந்த லிஸ்டையும் எடுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி எடுக்கும்போதுதான் நாங்கள் மாட்டிக்கொண்டோம். நாங்கள் இரவு அந்த நேரத்தில் ரம்யாவின் வீட்டுக்கு வந்து சென்றது அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியும் இருந்தது. அது மட்டுமல்ல, சம்பவம் நடந்த அன்று நானும் என் நண்பனும் அந்த பகுதியில் இருந்தோம். அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலே நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்துவிட்டோம். அதனால் சம்பவம் நடந்த நேரத்தில் பதிவான அனைத்து நம்பர்களில் என்னுடைய நம்பரும் என்னுடைய நண்பனுடைய நம்பரும் மட்டுமே அங்கு மிஸ் ஆகி இருந்ததால் போலீசாருக்கு எங்கள் இருவர் மீதும் சந்தேகம் வந்தது. அதன் பிறகு போலீசார் எங்களை அதிரடியாக கைது செய்து அவர்களின் பாணியில் விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் ரம்யாவுடைய செல்போனையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது ரம்யா அவருடைய கணவனை கொலை செய்வதற்கு முன்பு எனக்கு போன் செய்து வரவழைத்ததையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர். அதன் பிறகு எங்கள் மூவரையும் ஒரே நேரத்தில் உட்கார வைத்து தங்களுடைய பாணியில் போலீசார் விசாரணை செய்ய பயந்து போன நாங்கள் அனைவரும் அனைத்து விஷயங்களையும் ஒப்புக்கொண்டோம். ரம்யாவுக்கும் எனக்கும் தகாத உறவு இருந்தது. அவருடைய கணவன் இதற்கு இடையூறாக இருந்தார். அவரை கொலை செய்துவிட்டு 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழலாம் என முடிவு செய்தோம். அவரை வெளி மாநிலத்துக்கு கொண்டு சென்று அவருடைய உடலை வீசி விடலாம் என நினைத்தோம். ஆனால் நாய்கள் வந்து எங்களுடைய பிளானையே சொதப்பி வைத்து விட்டது. அதனால் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தேன். இதை கேட்ட போலீசார்களை அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு நாங்கள் மூவரும் அளித்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து என்னையும் ரம்யாவையும் கைது செய்து ரம்யா மற்றும் என் நண்பன் 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது என்னை சிறையிலும் அடைத்துவிட்டனர். தகாத உறவால் நான் இப்போது என் மனைவி குழந்தைகளை விட்டுவிட்டு நான் இப்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றேன். ரம்யாவும் தகாத உறவால் கணவனை இழந்து அவளும் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். இனி எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் சிறையில் தான் இருக்கப் போகிறோம். எப்படியும் எங்களுடைய கேஸ் பல வருடங்கள் நடக்கும். அதன் பிறகுதான் எங்களுக்கு தீர்ப்பை கொடுப்பார்கள். அதனால் எங்களுடைய ஆயுள் முழுவதும் நாங்கள் சிறையில் தான் இருக்கப் போகிறோம். கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய அற்ப சுகத்துக்காக நாங்கள் இருவரும் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து இப்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றோம். தாங்கள் செய்த இந்த தவறை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். அடுத்தவன் மனைவின் மீதோ அடுத்தவன் கணவனின் மீதோ யாரும் ஆசைப்படாதீர்கள். கள்ளக்காதல் மிகப்பெரிய ஒரு விபரீதத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும். யாரும் கள்ளக்காதலில் ஈடுபடாதீர்கள். நன்றி, வணக்கம்.